நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாக இருக்கு. இந்த ஆண்டு நீட் தேர்வு ரொம்ப கடினமா இருந்ததுனால கட் ஆஃப் ரேஞ்ச் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதுல வெகுவாக கட் ஆஃப் உடைய நிலை குறைஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இதுல ரொம்ப முக்கியமாக முதல் மதிப்பெண் கடந்த ஆண்டு 720ஆக இருந்தது. இந்த ஆண்டு அது 686ஆக குறைஞ்சிருக்கு. மொத்த மதிப்பெண்ணே 720 தான். கடந்த ஆண்டு அந்த 720 மதிப்பெண்களே அதிகமானவர்கள் வாங்கியிருந்தாங்க. இது சார்ந்த நிறைய புகார்கள் சர்ச்சைகளும் எழுந்தது. எல்லாரும் இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க, முழு மதிப்பெண்ணை எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களே, இது சாத்தியமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதனுடைய நீட்சியாகவே இந்த ஆண்டு தேர்வு மிக கடினத்தன்மையோடு அமைக்கப்பட்டிருந்ததாக அந்த நீட்க்கு பயிற்சி கொடுக்கிறவங்களும் சரி, நீட் தேர்வு எழுதின மாணவர்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவுகளும் வெளியாக இருக்குன்னே சொல்லலாம். முதல் மதிப்பெண்ணை 686ஆக இருக்கு. ரொம்ப குறிப்பா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு ரேங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கடந்த ஆண்டுல 630 மதிப்பெண்களுக்கு கிடைத்த ரேங்க் இந்த தடவை 505 மதிப்பெண்கள் வாங்கிய அந்த மாணவருக்கே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் குறைவு என்பது 100 மதிப்பெண்களுக்கு மேலாக கூட சில மதிப்பெண்களுக்கு இருக்கலாம். ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் அது மாறுபடும். ஆனால் ஆவரேஜ் பார்க்கும்போது 100 மதிப்பெண்களுக்கு மேலாகவே கட் ஆஃப் ரேஞ்ச் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தகுதி மதிப்பெண், அதாவது பெர்சன்டைல் அடிப்படையில் 50வது பெர்சன்டைலுக்கு மேல மதிப்பெண் வாங்கின அந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் தான் எது தகுதி மதிப்பெண் அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படும். அந்த அடிப்படையில் இடஒதுக்கீட்டில் அல்லாதவர்கள், அதாவது அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கட் ஆஃப் நிலை என்பது 144ஆக நிர்ணயமாக இருக்கு. இது 2024ல் 162ஆக இருந்தது. அதற்கு முன்பு 137ஆக இருந்தது. அதே மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கட் ஆஃப் இந்த ஆண்டு 113ஆக இருக்கு. 2024ல் அது 127ஆகவும் அதற்கு முந்தைய ஆண்டில் அது 107ஆகவும் இருந்தது. அதே மாதிரி கட் ஆஃப் நிலை, அதாவது 650லேருந்து 686 வரைக்கும் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 73 மாணவர்கள் இந்த கட் ஆஃப் நிலையில் இருக்காங்க. இது ரொம்ப குறைவு. கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா தேர்வோட கடினத்தன்மை அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 601லிருந்து 650 வரைக்கும் 1259 மாணவர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட் ஆஃப் நிலையிலேயே எவ்வளவு மாணவர்கள் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே NTA, அதாவது நீட் தேர்வோட முடிவுகள் வெளியிடப்பட்ட neet.nta.ac.in அந்த இணையதளத்திலே அந்த ரிசல்ட் சார்ந்த புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கு. அதோட இறுதி பகுதியில் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் சார்ந்த விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தா ஓரளவு ஐடியா கிடைக்கலாம். ஆனால் இது எல்லாமே அனைத்திந்திய லெவலில் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. தமிழ்நாட்டில் விண்ணப்பிக்கும் போது தான் அதற்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கு, அந்த மாணவர் ஆல் இந்தியா கோட்டாக்கு போகாம மாநில அளவுக்கே வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். ஆனால் போன ஆண்டு இவ்வளவு கட் ஆஃப்க்கு கிடைச்சது அதே அளவான கட் ஆஃப் இந்த ஆண்டும் இருக்குமானா இல்லவே இல்லை. அது வெகுவாக குறையும் என்பது தான் வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு.